கன்னியாகுமரி மாவட்டம் மணிவிளை பகுதியில் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து பிரம்மாண்ட கட்டுமானம் மேற்கொண்டதாக தனியார் நிறுவனத்தின் மீது பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழக கேரள எல்லைப் பகுதியில் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்ட கட்டடம் தொடர்பாக பளுகல் பேரூராட்சி கவுன்சிலர் ஹரிகுமார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த நிலையில் அரசு நிலத்தை அளவீடு செய்து ஆவணங்கள் தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து விளவங்கோடு வட்டாட்சியர் தலைமையில் அதிகாரிகள் வெறும் 10 நிமிடங்களில் அளவீடு செய்து சென்றதால் அதிகாரிகள் தனியார் நிறுவனத்திற்கு சாதகமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இந்த நிலையில் அரசு பள்ளு நிலத்தை மீட்கவும் அப்பகுதியில் ரேஷன் கடை கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக கேரள எல்லை பகுதியான மணிவிளை பளுகல் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதி. இந்த பகுதியிலிருந்து ஆக்கிரமிப்பு அகற்ற ஏற்கனவே 30க்கும் மேற்பட்ட குடிசை வீடுகளில் இருந்த இடம். தற்போது அதை அளந்து திட்டப்படுத்தி புறம்போக்கு ஆக்கிரமிப்பை அகற்ற உயர்நீதிமன்றத்தில் நான் ஒரு மனு தாக்கல் செய்தேன். மாண்புமிகு உயர்நீதிமன்றம் அதை அளந்து திட்டப்படுத்தி வருகின்ற 16ஆம் தேதி அந்த அவங்கள்ட்ட பதில் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. கண் துடைப்புக்கு இன்றைக்கி இங்கே அளந்தாங்க. அது அவங்க கட்டி வச்சுருக்க மதிலை அதை பேஸ் பண்ணி அளந்து ஒரு கல்லை திருட்டுத்தனமாக ஒரு கல்லை போட்டுட்டு போனாங்க. அதனால் மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் நான் புகார் அளித்து ஒரு கமிஷனை வச்சு அளக்க வேண்டும் என்று மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் தான் எங்களுக்கு சரணாகதி உள்ளது.